முஸ்லிம் அரசியல்வாதிகள் மறைத்து வரும் உண்மை வரலாறை நாம் இன்று உங்களுக்கு சொல்லப் போகிறோம். எமது முஸ்லிம் தாய்மார்களின் மாணவிகளின் மானத்தை NBP அமைச்சர் விஜித ஹேரத் காப்பாற்றிய வரலாறு. இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச சீருடை வழங்கல் அறிமுகம் செய்யப்பட்டது 1993ஆம் ஆண்டில். சிங்கள, இந்து, முஸ்லிம் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சமளவிலான துணி அளவுகளே 1993ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது. பொதுவாக எல்லோருக்கும் தெரியும், முஸ்லிம் மாணவிகள் தலையை மறைத்து முழங்காலை மறைத்தே பாடசாலை சீருடை அணிவார்கள். சிங்கள மற்றும் இந்து மாணவிகள் தலையை மறைப்பதில்லை, முழங்காலை மறைப்பதில்லை. சிங்கள, இந்து மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட அதே துணியின் அளவே முஸ்லிம் மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டது. முஸ்லிம் பெண் மாணவிகளுக்கு தலை, கால்களை மறைக்க மேலதிக துணி அரசால் வழங்கப்படவில்லை. தலையை மறைக்க ஹிஜாபுக்கும் முழங்கால்களை மறைக்கவும் முஸ்லிம் மாணவிகளுக்கு தேவைப்பட்ட மேலதிக துணியை முஸ்லிம் பெற்றோர்கள் கடையில் மேலதிக பணம் கொடுத்து வாங்கியே பாடசாலை சீருடையை தமது மகள்மார்களுக்கு தைத்து கொடுத்தனர். இந்த நிலை 10 வருடங்களாக தொடர்ந்தது. எத்தனையோ முஸ்லிம் அமைச்சர்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். யாரும் இதனை கண்டுகொள்ளவும் இல்லை, கணக்கெடுக்கவும் இல்லை. இதெல்லாம் பேசப்போய் எமது பதவிக்கு ஆப்பு வந்துவிடுமோ என்று மௌனமாய் இருந்தார்கள். ஏழை பெற்றோர்கள் தமது பெண் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தின் மத்தியிலேயே பெருமளவு பணம் செலவழித்து ஹிஜாப் தலைமறைக்கவும் முழங்காலை மறைக்கவும் ஒவ்வொரு வருடமும் பாடசாலை சீருடைக்கு மேலதிக துணி வாங்கினர். சில முஸ்லிம் மாணவிகள் வறுமை காரணமாக பணம் இல்லாததால் இலவசமாக கிடைக்கும் துணியை மட்டும் வைத்து பாடசாலையை சீருடையை தைத்து சிங்கள மாணவிகளைப் போல ஆடை அணிந்து பாடசாலை சென்றனர். 2004ஆம் ஆண்டு NBP கட்சியின் விஜித் ஹேரத் அவர்கள் கலாச்சார அமைச்சராக பதவியேற்றார். அவர் முஸ்லிம்களின் வாக்குகளால் வெற்றி பெற்றவர் அல்ல. அவர் வெற்றி பெற முஸ்லிம்களின் வாக்குகள் அவருக்கு தேவையும் இல்லை. ஆனால் அந்த சமயம் பாடசாலை சீருடை விடயத்தில் முஸ்லிம் மாணவிகளுக்கு ஒரு அநீதி நிகழ்ந்திருப்பதனை உடனே கவனித்து மனிதாபிமான ரீதியில் சிந்தித்து இது பற்றி அன்றைய அமைச்சரவையில் பேசி பாராளுமன்றத்தில் பேசி முஸ்லிம் பாடசாலை மாணவிகளுக்கு தலையை மறைக்க ஹிஜாப் தைக்கவும் அவர்களின் முழங்காலுக்கு கீழே மறைக்கவும் சிங்கள மற்றும் இந்து மாணவிகளுக்கு போன்றல்லாது மேலதிக துணி வழங்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து உடனே சட்டம் இயற்றி அமுலுக்கும் கொண்டு வந்ததார். சில இனவாதிகள் NPP விஜித ஹேரத் அவர்கள் முஸ்லிம் மாணவிகளுக்கு அதிக சலுகை கொடுக்கிறார் என்று இனவாதத்தை கக்கிய போதும் அவர் அதனை பொருட்படுத்தவே இல்லை. எமது முஸ்லிம் தாய்மார்களின் மாணவிகளின் அஃப்ரத்தை மறைக்க ஆடை வழங்க குரல் கொடுத்து அதனை பெற்றுக் கொடுத்து இன்று வரையும் இதனால் நம் முஸ்லிம் ஏழை பெற்றோர்கள் பயனடைய காரணமாக அமைந்தவர்கள்தான் NPP கட்சியின் அன்றைய அமைச்சர் விஜித ஹேரத். இலங்கை வரலாற்றிலும் சரி, இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றிலும் சரி, இப்படி ஒரு பாரிய சேவையை செய்து வரலாற்றில் இடம் பிடித்தவர்தான் NPP கட்சியின் விஜித ஹேரத். முஸ்லிம்களின் அனைத்து பிரச்சனையிலும் கள்ளமௌனம் காக்கும் முஸ்லிம் அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்களில் மாத்திரம் கொக்கரித்துவிட்டு எமது வாக்குகளை திருடிக்கொண்டு சென்று விடுகின்றனர். முஸ்லிம் தாய்மார்களே, மாணவிகளே, உங்கள் மானத்தை காக்க உண்மையில் குரல் கொடுத்த இவர்களுக்கு நீங்கள் இம்முறையாவது வாக்களித்து அவர்களுக்கான நன்றி கடனை செலுத்துங்கள். And I was the minister who gave the Muslim school girls the hijab. There were many Muslim ministers were there. The Kabir Singh was also education minister, but he could not do that. I was the person who did that. If we are nationalistic party, we did not do that. I wanted to mention those 2 examples. There are many examples.